ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 12 ராசிகள்ல உங்கள் ராசி நீங்கள் யார் என்கிற தலைப்புல ஒவ்வொருத்தருடைய ராசியின் குணங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது மகர ராசியை பற்றி பார்ப்போம். சரியா? ராசி மண்டலத்தில் 10வது ராசி மகர ராசி ஆகும். மகர ராசியின் அதிபதி சனி பகவான். உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆவர். மகர ராசியுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை, சுறா, கை, மான் ஆகியவை மகர ராசியின் வேறு பெயர்கள் ஆகும். சரியா? மகர ராசியுடைய நட்பு ராசிக்காரர்கள் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? மகர ராசி கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற நண்பர்களுடைய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறது தான் இருக்கும். நோட் பண்ணிக்கிடுங்க. ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். இந்த 5 ராசிக்காரர்கள் தான் ரொம்ப நெருக்கமா மகரம் ராசியுடைய இருப்பாங்க. சரியா? மகர ராசியின் குணங்களை பத்தி பார்ப்போம். மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டிருப்பார்கள். சிறந்த பேச்சு திறமை கொண்டிருப்பார்கள். இவர்கள் தங்களின் பேச்சாற்றலால் சாதுரியமாக பேசி காரியம் சாதித்து கொள்வார்கள். நண்பர்கள் பகைவர்கள் என்று பாராமல் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல குணம் கொண்டவர்கள். குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். பிடிவாத குணம் கொண்டிருப்பார்கள். வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொண்டு முன்னேறுவார்கள். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் வல்லவர்கள். இவர்கள் ஆடம்பர செலவு செய்வதில் அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பால் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இவர்களிடம் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அனைவரிடத்திலும் கள்ளம் கபடம் இல்லாமல் பழகும் குணத்தை பெற்றிருப்பார்கள். இவர்கள் விரும்பிய மன வாழ்க்கையே அமையும். பெரும்பாலும் காதல் திருமணம் செய்து கொள்ளவே நினைப்பார்கள். திருமணத்திற்கு பிறகுதான் அதிக சம்பளத்துடன் கூடிய கௌரவமான உத்தியோகம் இவர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவார்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவார்கள். மகர ராசிக்காரர்கள் தான் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். இவர்கள் எந்த ஒரு துறையில் ஈடுபட்டாலும் நல்ல பெயரும் புகழும் பெற்று வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். பெரும்பாலும் இவர்கள் தொழில்கள் மூலம் நிறைய நண்பர்களுக்கும் அவர்களுக்கும் வேலை கொடுக்கும் அந்தஸ்தில் தான் இருப்பார்கள். இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் அதிகம் அதிகம். எந்த ஒரு வேலையையும் நேர்த்தியாகவும் முழுமையாகவும் செய்து முடிப்பார்கள். வாழ்க்கையில் முற்பகுதியில் அதிக கஷ்டங்களை அனுபவித்தாலும் தங்களின் கடின முயற்சியால் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள் தான் இவர்கள். வாழ்க்கையின் பிற்பகுதியில் சுகபோக வாழ்க்கை நிச்சயம் வாழ்வார்கள். சரியா? மகர ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்ப்போம். 8, 5, 6. அதாவது 8, 5, 6 இதுதான் மகர ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். சரியா? அவர்களுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை மற்றும் நீலம். உகந்த நிறம் பச்சை மற்றும் நீலம். சரியா? கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை தான் இவங்களுக்கு உகந்த கிழமை. என்ன ஆபரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ல பாத்தீங்கன்னா நிலக்கல். சரிங்களா? நீலக்கல் தான் இவர்களுக்கு உகந்த கல். திசை, எந்த திசை இவர்களுக்கு உகந்த திசைன்னு பாத்தீங்கன்னா மேற்கு திசை இவர்களுக்கு உகந்த திசை. ஆகையால் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நீங்கள் செயல்படுங்க. வாழ்க்கை உங்களுக்கு தான். சரியா? ஸோ அழகா அமைச்சுக்குங்க. உற்றார் உறவினர்களை என்னைக்குமே இணக்கத்தோடு அவர்களை வழிநடத்துங்க. இறை அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.